வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும், யூலிப்புக்கும், எஃப்டி அண்ட் ஆர்டிக்கும் இருக்கிற நம்ம டிஃபரன்சியேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் யூலிப் அப்படின்னா யூனிட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது இன்சூரன்ஸில வந்து இருக்கிறது. அண்ட் தென் நார்மல் எஃப்டிஸ் வந்து பத்தி தெரியும். ஆர்டி பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப இதில இருக்கிற டிஃபரன்சியேஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணும்போது, அதோட டிஃபரன்சியேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சா தான், நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்வளோ வந்து பெர்சன்டேஜ் வந்து எதில நம்ம இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ, இதில ப்ளஸ் எதில உங்களுக்கு ஹை கெயினா இருக்கிறதுல உங்களுக்கு லாங் டர்மா பண்ணலாம். ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு நீங்க ஷார்ட் டர்மாவும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இதில இருக்கிற டிஃபரன்சியேஷன் பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு ஃபர்ஸ்ட் இதோட ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன்லி இன்வெஸ்ட்மென்ட் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பண்றது. ஸோ, சேம் லைக் எஃப்டி அண்ட் ஆர்டில வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் தான். ஸோ, பட் இந்த இன்சூரன்ஸ் யூனிட் லிங்க்டு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டாவும் கிடைக்கும். பிளஸ் லைஃப் கவரும் வந்து சேர்த்து கிடைக்கும். டாக்ஸ் டிடக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா, இஎல்எஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஏடிசி இப்ப நம்ம இந்தியால நம்ம டாக்ஸ் பேயரா இருந்தோம்னா, ஏடிசிக்கு வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டு. ஒன்லி ஆனா இஎல்எஸ்எஸ் ஃபண்டு. இஎல்எஸ்எஸ்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் ரிலேட்டடான ஃபண்டு வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல சூஸ் பண்ணும்போது, நீங்க ஏடிசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் லைக் யூலிப்ல நீங்க இன்சூரன்ஸ்ல எடுக்கிறம்போது ஏடிசி பெனிஃபிட் அப் டூ 1.5 லேக் வரைக்கும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆர்டி அண்ட் எஃப்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ்க்கு நீங்க எடுக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் நீங்க ஏடிசில வந்து காட்டிக்கலாம். 5 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுற மாதிரி இருந்தா. ஸோ, நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ். டாக்ஸ் எப்படி வந்து பார்ப்போம். இதில ரிட்டர்ன்ஸ்லேருந்து எப்படி டாக்ஸ் டிடக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாமே வந்து டாக்ஸபிள் தான். இதில வந்து ஈக்விட்டி அண்ட் டெட்ல வந்து 2ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்னு லாங் டெர்ம் வந்து கேபிட்டல் கெயின். இப்போ ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்குள்ளார நீங்க வித்ட்ரால் பண்ணி எடுக்கும்போது, உங்களுக்கு 15% உங்க கேபிட்டல் கெயின்ல இருந்து டாக்ஸ் வந்து டிடக்ட் ஆகும். இதே லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது 1 இயர்க்கு மேல நீங்க வித்ட்ரால் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10% வந்து டாக்ஸ் வந்து டிடக்ட் ஆகும். ஸோ, சேம் லைக் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வந்து டெட் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ, அதில வந்து உங்களுக்கு 20% வந்து டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்லேருந்து. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து டெட் ஃபண்ட்லேருந்து போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில உங்களுக்கு மேக்ஸிமம் 20% வரைக்கும் டாக்ஸ் வந்து போகும். இங்க வந்து யூலிப்ல இருக்கிற இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீ தான். பட் இதில ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இப்போ பிப்ரவரி மந்த்ல இருந்து யூலிப்ல வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து 2.5 லேக் தான் வந்து பண்ண முடியும். பெர் இயர்க்கு. இங்க யூலிப் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இயர்க்கு பிரீமியம் அப்படின்னு சொல்லி பே பண்ணுவாங்க. 2.5 லேக் வரைக்கும் நீங்க போட்டு எடுக்கிற எந்த இன்சூரன்ஸுக்கும் நீங்க ரிட்டர்ன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ல இருந்து எந்த டாக்ஸும் நீங்க வந்து கட்ட தேவை கிடையாது. பட் வந்து மோர் தென் 2.5 லேக்குக்கு மேல நீங்க வந்து பே பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க கம்பல்சரி வந்து 10% உங்க கேபிட்டல் கெயின்ல இருந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். இது வந்து நியூ நார்ம்ஸ் தான். நியூவா பாலிசி எடுக்கிறவங்களுக்கு தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓல்டு பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு வந்து கிடையாது. பட் இதில வந்து நீங்க மேக்ஸிமம் நீங்க 2.5 வரைக்கும் நீங்க இதில யூலிப்ல வந்து நீங்க போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் வந்து டாக்ஸ் ஃப்ரீயா தான் உங்களுக்கு இதில கிடைக்கும். ஸோ, அதே நம்ம எஃப்டில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, அவங்க எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல வந்து இருக்காங்களோ, அவங்க டோட்டல் அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து அதிலருந்து அவங்க வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெர்சன் வந்து 10% டாக்ஸ் ஸ்லாப், ஒரு 20% டாக்ஸ் ஸ்லாப், 30% டாக்ஸ் ஸ்லாப்னு இருக்கும். இப்போ 10% வந்து டாக்ஸ் ஸ்லாப்ல வந்து இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ 5 இயர்ஸ்க்குனா 5 இயர்ஸ் டெபாசிட் போடுறாங்க. அந்த 5 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டில இருந்து அவங்க என்ன டாக்ஸ் ஸ்லாபோ இப்போ 10% டாக்ஸ் ஸ்லாப் இருந்தால் 10% வந்து போகும். 20% டாக்ஸ் ஸ்லாப்னா 20% வந்து டாக்ஸ் வந்து போகும். இதுதான் வந்து எஃப்டி அண்ட் ஆர்டியில் இருக்கிற நம்ம டாக்ஸ் வந்து பண்ணுறது.
ஸோ இதில் நம்ம 3 இது கம்பேர் வந்து பண்ணோம் அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து டேக்ஸபிளாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. பட் எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூலிப்பில் பிலோ 2.5 லேக்குக்கு வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் வந்து எதுவும் பே பண்ண தேவையில்ல. கம்ப்ளீட்டாக வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் வந்து பார்ப்போம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2-2.5% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது யூலிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1.35%. ஆர்டி அதிலலாம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே மார்க்கெட் லிங்க்டு பிளானு தான். மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் யூலிப்பாக இருக்கட்டும். ஸோ இதை டென்ஷர் நம்ம வந்து இது என்ன பீரியட்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது டென்னர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. உங்களுக்கு 4 to 6 இயர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் யூலிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு லாங் டேர்மு. நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து மோர் தென் 10 இயர்ஸ்க்கு நீங்கள் மேலே எடுக்கலாம். ஸோ ப்ளஸ் சேம் லைக்கா எஃப்டி அண்ட் ஆர்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டு நீங்கள் 1 இயர், 2 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எஃப்டி வந்து நீங்கள் போட்டு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டில் எதுவும் கிடையாது. பட் இங்கே யூலிப்பில் வந்து உங்களுக்கு இது அடிஷ்னலாக உங்களுக்கு தராங்க. எடுக்கிற லைஃப் கவர் உங்களுக்கு 10 டைம்ஸ் வந்து லைஃப் கவர் நீங்கள் வந்து இதில் அவைல் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இப்போ எஃப்டியில் வந்து உங்களுக்கு அது இருக்காது. ஸோ இப்போ யூலிப்பில் வந்து லைஃப் கவர் 10 டைம்ஸ் வந்து தராங்க. இதில் அதனால் செக்ஷன் 10(10)D வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அதனால தான் இன்சூரன்ஸில் இருக்கிற யூலிப் ப்ராடக்ட்டுக்கு வர ரிட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இன்டென்ட் நம்ம இதோட இன்டென்ஷன் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை எது எடுப்போம்னா, நம்மளோட வெல்த் மேக்கிங் அண்ட் தென் ரிட்டையர்மெண்ட் பிளான் நம்மளோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்காக நம்ம வந்து எடுக்கிறது. ஸோ சேம் லைக் யூலிப்பும் அப்படி தான் உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் ப்ளஸ் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து எடுக்கிறது. ஸோ எஃப்டிஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸு. லாக்இன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் வந்து 3 இயர் வந்து லாக்இன் இருக்குது. அப்புறம் டெட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 to 5 இயர்ஸ் வந்து லாக்இன் வந்து இருக்கும். ஸோ இப்போ மற்ற இதிலலாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, எக்ஸிட் லோடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பீரியட்குள்ளார லாக்இன் பீரியடுக்குள்ளார நீங்கள் வந்து வெளியில் வரீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு எக்ஸிட் லோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யூலிப்பில் நீங்கள் பே பண்ணுற இயர் வந்து லாக்இன் பீரியடு தான். இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 5 இயர்ஸ் லாக்இன் இருக்குது. 5 இயர்ஸுங்கிறது இங்கே இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு இருக்கிற லாக்இன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் சேவ் இப்போ எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து லாக்இன் வந்து இருக்குது. சேம் லைக் நோ லாக்இன் பீரியட்ஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போ முன்னாடியே நம்ம எடுத்தாலும் அதுக்கும் வந்து பெனால்ட்டியாக 3 to 6% வந்து சார்ஜஸ் வந்து போடுவாங்க. மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணி வந்து எடுக்கிறோம் அப்படின்னா. ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது ரிலேட்டிவ்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிஸ்க் கவர் வந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கிடையாது, எஃப்டிலையும் வந்து கிடையாது. பட் யூலிப்பில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரிஸ்க் கவர் வந்து இருக்குது. 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் வந்து தராங்க. ஸோ இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம். எப்படி ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க் அந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து வேணும் அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் யூலிப் வந்து சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பாதி நீங்கள் போடுறதும் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான். ப்ளஸ் ஏன்னா இதில் 2.5 வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு எடுத்துக்கலாம். ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது சேம் லைக் நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஹை ரிஸ்க்கும் இருக்குது, மீடியம் ரிஸ்க்கும் வந்து இருக்குது. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யூலிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் கோல்ஸு, அப்புறம் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்னுக்காக எடுக்கிறது, லோ டு மீடியம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு என்எஃப்ஓ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ நியூவாக ஒரு என்எஃப்ஓ வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு ஸ்கீம் எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு ஃபண்டு மட்டும்தான் நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஈவன் நீங்கள் அதை ஹை ரிஸ்க்காக இருக்கிறதா வந்து சூஸ் பண்ணலாம். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து உங்களுக்கு யூலிப்பில் வந்து காம்பினேஷன் ஆஃப் 3 இதுவுமே உங்களுக்கு இருக்கும். ஹை ரிஸ்க்கு இருக்கும், அப்புறம் பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸும் வந்து இருக்கும், டெட் ஃபண்ட்ஸும் இருக்கும்.
ஸோ நீங்கள் அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்விட்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஃப்ரீ ஸ்விட்சஸ் தான். அதுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் வந்து எதுவும் இருக்காது. இதில் நீங்கள் ஒரே ஒரு ஃபண்டு தான் வாங்குவீங்க. பட் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்ககிட்ட 15 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 இயர்க்குள்ளார நீங்கள் எந்த ஃபண்ட்ஸில் வேணாலும் நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து மார்க்கெட்டுக்கு திரும்பவும் ஏதாவது ஒரு நியூவாக ஏதாவது டிசீஸ் வந்து அதெல்லாம் மார்க்கெட்டு கிராஷ் ஆனால் கூட நீங்கள் அதை டெட் ஃபண்டில் வந்து எல்லாமே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் அமௌண்ட் வந்து சேஃபாக வந்து இருக்கும். எவ்வளோ க்ரோத் வந்து இருந்ததோ அதிலருந்து கம்மியாகாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து யூலிப்பில் வந்து இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் அது வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு எஃப்டி அண்ட் ஆர்டிஸ்ன்னு வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சேஃபஸ்ட்டு இது. எனக்கு மார்க்கெட் ரிஸ்க் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வேணாம், என் பணம் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நம்ம எஃப்டி அண்ட் ஆர்டிஸை வந்து சூஸ் பண்ணி போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விட்சிங். நான் சொன்ன மாதிரி தான் ஸ்விட்சிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து எக்ஸிட் லோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. கண்டிப்பாக ஸ்விட்சிங் சார்ஜஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இருக்குது. பட் இங்கே வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. ஃப்ரீ ஸ்விட்சிங் ஆப்ஷன். நீங்கள் ஒரு இதில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ஸ்விட்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே உங்களுக்கு பண்ண மாட்டாங்க யூலி பிளானில். ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபண்டுலேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஸ்விட்சஸ் ஆப்ஷன் தான். எஃப்டி அது அப்ளிகபிள் கிடையாது. அந்த ஆப்ஷனெல்லாம் எஃப்டியில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்கே நமக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் ஆப்ஷனை வித்ட்ரால் பிளான்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும் உங்கள் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு, அசட் கிளாஸஸை வச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டு வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான். இப்போ லைக் எப்படின்னு சொல்கிறதுனா, இப்போ டேக்ஸ் லேப் வந்து இப்போ ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10% வந்து நீங்கள் எடுக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் ஆப்ஷனில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கிறதுல நீங்கள் வித்ட்ரால் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டேக்ஸ் ஸ்லாப் வந்து சேஞ்சஸாக இருக்கும். அன்னைக்கு என்ன டேக்ஸ் இருக்கோ அதுக்கு தான் டிடக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த யூலிப்பில் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக வந்து வித்ட்ரால் பிளான்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வித்ட்ரால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது டேக்ஸ் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ இப்படிலாம் ஆப்ஷன் வந்து எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த பிபிடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். ஸோ ஹை ரிஸ்க்கு வேணும் அப்படின்ட்டு இருக்கிற ப்ரொஃபைல் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து யூலிப் பிளான் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் ரெண்டுத்துலேயும் போகிறதா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். எனக்கு ரிஸ்க் எதுவும் வந்து வேணாம், என் பணம் அப்படியே இருக்கட்டும், எப்போ வேணாலும் வந்து வித்ட்ரால் வந்து பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு 1 இயர் ஆர் 2 இயர் அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர் எஃப்டி அண்ட் ஆர்டிஸ் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க யூலிப் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களோட நீட்ஸை வந்து பொறுத்து. பட் யூலிப் பிளானில் வந்து நீங்கள் அப் டு 2.5 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் தான். உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் எதுவும் வந்து வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.